ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களோடு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். அவரோட நீங்கள் என்ன கவலையோடு, என்ன ஏக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு கலங்கி கொண்டு இருக்கீங்களோ, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நன்னாளில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். 1 கொரிந்தியர் 9:4 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மழை சீசன், அவன் இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம், பயிர்களுக்கு ஒரு சந்தோஷம். எந்த செடிகளை பார்த்தாலும் ஒரு முக மலர்ச்சி இருக்கும். ஏன்னா அந்த செடிகள் ஒரு பிரைட்னஸ் ஆயிரும். பூக்களெல்லாம் பார்க்கும்போது அழகழகாக பூத்து கிடக்கும். ஏன்னா இது மழை காலங்கள், அதனால் அந்த செடிகளும் ரொம்ப அழகாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, அப்போ இந்த கிளைமேட்டில் நம்ம விதைக்கும் போது ஒரு பெரிய அறுவடையை நம்ம பார்க்க முடியும். அது யாராக இருந்தாலும் சிறுக விதைத்தா கூட ஒரு பெரிய அறுவடையை பார்க்க முடியும், பெருக விதைத்தா கூட அதை விட பெரிய அறுவடையை காண முடியும். ஒரு முறை ஒரு விவசாயி பல லட்சத்துக்கு கடன் ஆயிட்டார். அப்போ அவர் எல்லாவற்றையும் விற்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கடைசியில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த சின்ன இடத்துல அந்த ஏரியாவில் கொய்யா ரொம்ப சிறப்பு. அப்போ ஒரு கொய்யா தோட்டம் போட்டாராம். எல்லாரும் சுற்றி பெரிய பெரிய தோப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் இவரும் ஒரு 5 செடி தான் போட்டிருந்தார். 5 செடிகளும் அப்படி விரிஞ்சி கூடாரமாக விரிஞ்சி பறிக்க 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 காய்களாக இருக்குமா என் அன்பு பிள்ளைகளே. எடுக்க 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 கூட கூடையாக நிரம்புமா. அப்போ அந்த விவசாயி சிறுகதான் விதைச்சாரு, கண்ணீரோடு விதைச்சாரு, ஆண்டவரை முன் வச்சு விதைச்சாரு. ஒரு பெரிய அறுவடையை காண்பிச்சார். சுற்றிலும் உள்ளவங்க பெரிய பெரிய தோப்பு மாதிரி வச்சு போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த விளைச்சலுடைய பலனை பார்க்க முடியல. ஆனால் இவருடைய அந்த 5 செடிகளும் 50 செடிக்கு போல 500 செடிகளுக்கு மேலே கனிகளை கொடுத்துச்சான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை முதலிடம் வச்சு இங்கே யாராக இருந்தாலும் செயல்படும் போது, அது என்ன தோட்டமாக இருந்தாலும், பயிர் நிலமோ பூக்களோ ஒருவேளை நெற்பயிரோ அல்லது தோட்டமோ, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அறுவடையை நம்ம பார்க்க முடியும் அன்பு பிள்ளைகளே. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவரை முன் வச்சு வதைங்க, நிச்சயம் ஒரு பெரிய அறுவடையை காண்பீங்க. விவசாயம் அன்பு பிள்ளைகளே, கலக்கத்தோடு இருக்கீங்களா? பல வருஷ காலமாக நாங்கள் வாங்கின லோனை கூட அடைக்க முடியலைன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுடைய விவசாயத்துக்குரிய ஒரு பெருக்கத்தை தர போகிறாரு. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிருக்கலாம், ஒரு பெரிய கம்பீரத்தை காண போகிறா, பெரிய அதிசயத்தை காண பண்ண போகிறா, பெரிய ஒரு அறுவடையை காண பண்ண போகிறா. பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு விதைங்க. அதனுடைய பலனை நீங்கள் இரட்டத்தனியாக பெற முடியும். ஜெபிப்போமா? முந்தினவை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டு உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோ. நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோ. என் அன்பு பிள்ளைகளே, ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, வயது முதிர்ந்தவர்களோ, இளம் வயதுடையவர்களோ, சிறுவர்களோ, வாலிபர்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் வருணங்க படிப்பில் தோல்வியோடு துவண்டு கொண்டு இருக்கீங்களா? வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளோ ஆயத்தப்பட்டு அதை எனக்கு ஒன்றும் மைண்டில் ஸ்டோர் ஆகணும்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவரை முன் வச்சு படிங்க. அவர் உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி அழகாக எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைப்பான். அதனால் நீங்கள் இந்த நாளிலையும் கூட விவசாயத்தில் என் வாழ்க்கையில் தோல்வியிலே துவண்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகனே, மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்ணீரோடு விதைத்து கொண்டு இருக்கீங்களா?
ஆண்டவரை நம்பி முதலிடம் போடுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் விதைங்க. அதனுடைய பலனை இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க. நண்பு பிள்ளைகளே, கலங்காதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவான். கற்பையிலேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்ப்பத்தின் கனியை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவான். எத்தனை அலைன்ஸ் நாங்கள் பார்க்குறோம், ஏதாவது ஒரு தோல்வி வந்துடுத, வாழ்க்கையில் வெற்றியே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிய மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் எந்த நாளில், எந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்கள் காரியங்களை கர்த்தர் கைவிடி வர பண்ணுகிறான். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான். உங்கள் காரியத்தை கர்த்தரே ஜெயமாக நடத்துகிறான். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட ஐயா பற்பல பிரச்சனைகளோடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு எதிர்பார்த்து இன்னும் வாய்க்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறான். அந்த நாளிலையும் கூட கற்பத்தின் கனியை இழந்துட்டனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளே, ஆண்டவர் மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறான். உன்னுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் என்று சொல்கிறான். கலங்காதீர்கள், விசுவாசம் உள்ளவங்களாருங்க. நிச்சயமா ஒரு பெருக்கத்தை காணப்போகிறீங்க, ஒரு அறுவடையை காணப்போகிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறான். இந்த மனமகிழ்ச்சி நாளில் திருமண காரியத்தை வாய்க்க பண்ண போகிறான். வேலையை தந்து சந்தோஷப்படுத்த போகிறான். குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து நிற்கிற யாராக இருந்தாலும் சமாதானத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறான். ஒவ்வொரு நாளும் இந்த விடியல் ஏன், இந்த இரவு ஏன் என்று சொல்லி மருத்துவமனையில், வீடுகளில் வியாதியோடு, ஆஸ்மாவோடு, கொரோனாவோடு, அதே போல் காய்ச்சலோடு, வாந்தியோடு, பற்பல பலவீனத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே, கால் உளைச்சல், குறுக்கு உளைச்சல், வயிறு உளைச்சல், அல்சர், அதே போல் பல்ஸு, இப்படிப்பட்ட அதே போல் ஆஸ்மா, இப்படிப்பட்ட பற்பல குழப்பத்தில் ஏங்கி கொண்டு இருக்கிற மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் இதோ ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. இதோ ஆண்டவரும் வியாதியை எடுத்து போடுகிறார். ஆண்டவரும் நசல் கொண்ட பலவீன கட்டை எடுத்து போடுகிறார். இதோ இந்த குறுக்கு வளர்ச்சியை எடுத்து போடுகிறான். முட்டு வலியை எடுத்து போடுகிறான். ஆண்டவர் காண்டா மிருகத்துவத்த பலனை தருகிறான். ஆரோக்கியத்தை தருகிறான். சந்தோஷத்தை தருகிறான். மன நிறைவை தருகிறான். மன மகிழ்ச்சியை தருகிறான். முக மலர்ச்சியை தருகிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.